ஹலோ வேஸ் அனைவருக்கும் துபாயில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம் தான் இந்த பாப்புறோம். அமீர் என்ற நம்பர் அவருடைய மனைவியை திடீர்னு இறந்துட்டாங்க. அவருடைய மனைவிய கல்லறையில இருந்து அடக்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு வராரு. பொறுக்க முடியாம ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு. ஆனா அதுக்கு பிறகு அவர் கல்லறை போய் பாக்குறாரு. அங்க நடந்த அதிர்ச்சியான சம்பவம் அவரு இதயத்தையே நடுங்க வச்சது. சரி என்ன நடந்தது அப்படின்னு தான் இந்த பாப்புறோம். அமீர் என்றவர் துபாயில நடுத்தர இருக்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி சேர்ந்தவர். அவரு தனது மனைவியோட சந்தோஷம் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருடைய மனைவி அதிபாவை திருமணம் செஞ்சு 6 வருடங்களாவது. அப்ப கூட அவருக்கு வந்து குழந்தை இல்ல. அதிபா ரொம்ப சந்தோஷமா வந்திருக்காங்க. அமீரை நல்லாவே பாத்துக்கிறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா குழந்தை இல்லன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. கடவுள் தான் உருகி உருகி வேண்டாங்க. 6 வருஷத்துக்கு பிறகு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. ஆனா துரதிர்ஷ்டவசமா குழந்தை பிறந்த கொஞ்ச நாள்லயே அவருடைய மனைவி உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமா மோசமடைஞ்சிட்டு வருது. திடீர்னு இறந்துறாரு. ஒரு நிமிஷம் அழுந்து போறாரு. அவரால் பேசக்கூட முடியல. அந்த அளவுக்கு அவர் அழுந்து போறாரு. அவருடைய குழந்தை நினைச்சு எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப வேதனைப்படுறாரு. இந்த இடத்துல தான் எல்லாருமே உறவினர்களா சேர்ந்து அவருடைய மனைவியை அடக்கம் பண்ண சுடுகாடு போறாங்க. கல்லறையில அடக்கம் பண்றாங்க. அடக்கம் பண்ணும் போது மலர்ந்துருக்கு. வானமும் அழுகுது. தனது மகனும் அழுகுறான், நானும் அழுகுறான் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு போய் உட்கார்ந்துருக்காரு. அந்த இரவு இப்படி கழிக்கிறாரு. திடீர்னு பயங்கரமான கனவு வருது. அந்த கனவுல அவருடைய மனைவி அழுது இருக்கிற மாதிரி அவர் கனவு காண்றாரு. இப்பதான் அவரு நல்லா விடிஞ்ச பிறகு கல்லறை போய் பாக்குறாரு. பார்த்தவரு ஒரு நிமிஷம் அழுந்து போறாரு. ஏன்னா அந்த கல்லறையில கண்ட காட்சி அது போல ஒரு காட்சி அவர் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமா மாறி இருக்கு. அந்த கல்லறை சிதைஞ்சு போயிருக்கு. அதே போல அந்த கல்லறையில அடியிலிருந்து எரிஞ்சிட்டு இருக்கு. இதை பார்த்தவரு தனது மனைவிக்கு ஏன் இப்படியான ஒரு சோகம் அப்படின்னு உங்க வந்து எல்லாரோடும் பேசிட்டு இருக்காரு. அப்பதான் எல்லாருமே ஏதோ ஒரு அபசகுனமா நடந்திருக்கு. இது என்ன நடந்து தெரியல. அவருடைய மனைவி ஏதோ தீங்கு செஞ்சிருக்கா, ஏதோ கெட்ட செஞ்சிருக்கா அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. இப்பதான் எல்லாரையும் அழைச்சிட்டு போயிட்டு அதெல்லாம் அணைச்சிட்டு திரும்ப மூடுறாரு. ஆனாலும் அவருடைய மனது நிம்மதியா வந்து இல்ல. இப்ப அவரு ரொம்ப சோகமா உணர்றாரு. இப்பதான் அவரு வீட்டுக்கு போறாரு. தனது மனைவிக்கு என்னதான் ஆயிருக்கும் அப்படின்னு பலதுமா யோசிச்சுட்டு இருக்காரு. அவர் வீட்டுக்கு வந்த பிறகு 4-5 நாட்கள் நல்லாவே போயிட்டு இருக்கு. ஒரு மாதம் கிடக்குது. அவருடைய குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்ல. இவரு தான் பாத்துக்கிறாரு. அவருடைய மனைவி அதிபாவோட தங்கச்சி தான் அவருடைய குழந்தைய வந்து பாத்துக்கிறாங்க. இவருடைய மனைவி கூட பிறந்தது 4 பிள்ளைங்க. 4ல 3 பெண் குழந்தைங்க, ஒரு ஆண். அதிபா தான் மூத்தவ. இதுக்கு பிறகு 2 சகோதரிங்க இருக்காங்க, ஒரு தம்பி இருக்கிறான். இப்பதான் அமீரோட அத்தை அவங்க வீட்டுக்கு வராங்க. அவங்க சொல்றாங்க, உன்னுடைய குழந்தைய பாத்துக்கிறது யாரு? இன்னொரு திருமணம் பண்ணிக்க. உன்னுடைய குழந்தைய பாத்துக்கிறதுக்கும் உன்னை பாத்துக்கிறதுக்கும் ஒருத்தர் தேவை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு அமீர் பயங்கரமா கோவப்படுறான். உங்களுக்கு கொஞ்ச நாசம் வந்து அறிவு இருக்கா? நீங்க எப்படி இந்த மாதிரி வார்த்தை சொல்லுவீங்க? என்னுடைய மனைவி இறந்து இப்பதான் 2 மாசம் ஆகுது. ஆனா நான் இந்த துக்கத்துல இருந்து இன்னும் என்னால வெளில வர முடியல. அதுக்குள்ள இன்னொரு கல்யாணமா அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்லப்பா, உடைய நல்லது தான் சொல்றேன். உடைய குழந்தைய பாத்துக்கணுமே, அதுக்காக தான் சொல்றேன். நீ அதிபாவோட தங்கச்சியவே திருமணம் செஞ்சுக்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனாலும் மனதை ஒத்துக்கல. இப்ப இவர் வந்து வெளியில இருந்து வேலைக்கு போறாரு. ஒரு இடையில அவருடைய மனைவியோட கல்லறைக்கு போறாரு. அவருடைய மனைவியோட கல்லறை ஒரு அமைதி இல்லாம தான் இருந்திருக்கு. ஏதாவது ஒரு பக்கத்துல இருந்து புகை வந்துட்டே இருக்கும். இதை பார்த்து அதிர்ச்சி ஆகுறாரு. அவருடைய கனவுலையும் தினந்தோறும் அவருடைய மனைவி வந்துட்டே இருப்பாங்க. அவர் ஒரு நிமிஷம் அழுந்து போறாரு. அவருக்கு என்ன பண்ண தெரியாம பல வேடமும் ஐடியா கேட்டிருக்காரு. வீட்டுக்கு வராரு. இப்படி போயிட்டு இருக்கு. அதிபோட தங்கச்சிக்கு திருமணம் செய்யறதா சொல்றாங்க. அதாவது அவனுடைய தம்பி வந்து, மாமா இது போல தனது அக்காவுக்கு திருமணம் செய்யணும், அவங்க இதுக்கு மேல இந்த வீட்டுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு அவன் சொல்றான். இதை கேட்டு அமீர் ஒரு நிமிஷம் அழுந்து போறாரு. குழந்தைய பாத்துக்கிறதுக்கு இதுக்கு மேல யாரும் இல்லையா அப்படின்னு அழுந்து போறாரு. இந்த இடத்துல தான் அவர் வந்து பலதமா யோசிக்கிறாரு. நம்ம வேலைக்கு போனா தனது குழந்தைய வந்து யாரு பாத்துப்பாங்க? கண்டிப்பா ஒரு ஆள் தேவை. மத்த யார் கல்யாணம் பண்ணாலும், மத்த யாராவது வேலையால வச்சாலும் ஒழுங்கா பாத்துக்க மாட்டாங்க. குழந்தைக்கு என்ன நடக்குதுன்னு கண்டிப்பா நமக்கு தெரியாது. அவருடைய அக்கா குழந்தைன்றதால அவர் நல்லாவே பார்த்துப்பா அப்படின்னு பல விதமா யோசிக்கிறாரு. இப்பதான் அவருடைய அத்தையை கூப்பிட்டு நான் அவருடைய தங்கச்சியை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி அப்படின்னு எல்லாருமே ஒத்து பேசுறாங்க. பாத்திமாவும் ரொம்ப சந்தோஷமா வரா. தனது அக்கா கணவரையே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்ப ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு. ஆனா முதல்வர் அன்று அமீர் சந்தோஷமா இல்ல. 2வது மனைவி பாத்திமாவும் சந்தோஷமா இல்ல. பாத்திமா ஒரு ஓரத்துல உட்காந்துருக்காங்க. அமீரும் ஒரு ஓரத்துல வந்து உட்காந்துருக்காரு. ஏன்னா அவருடைய மனதுல அவருடைய மனைவி மட்டும்தான் இருக்கிறாங்க. இதனால இப்படியே வந்து போயிட்டு இருக்கு. நாட்கள் இப்படியே கடந்து போயிட்டு இருக்கு. இப்பதான் ஒரு நாள் திடீர்னு அவர் வேலையில இருந்து பாயில வராரு. இப்ப அவருடைய மனைவி பார்த்து அவர் ஆச்சரியப்படுறாரு. ஏன்னா அவ்வளவு ஒரு அழகா மேக்கப் போட்டிருக்காங்க. அவ்வளவு ஒரு அழகா இருக்காங்க. அவருடைய மனைவி அதிபாவை விட பாத்திமா ரொம்பவே வந்து அழகா இருக்கா. அதை பார்த்து ரொம்ப வந்து ஆச்சரியப்படுறாரு. இப்பதான் அவருடைய மனைவிடம், உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? உன்னுடைய அக்கா இருந்தது உனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையா? இப்படி மேக்கப் போட்டிருக்கே அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஆனா அவர் என்ன சொல்றான்னா, தனது அக்கா வந்து இறந்துட்டாங்க. இதுக்கு மேல அவர் திரும்ப வரப்போறது இல்ல. அதனால இதுக்கு மேல நம்மளுடைய வாழ்க்கை தான் பார்த்தவன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு அவர் ஒரு நிமிஷம் உறைஞ்சு போறாரு. இருந்தாலும் இப்படி உன்னுடைய அக்காவை இவ்வளவு சீக்கிரம் மறப்பன்னு நான் நினைச்சே பார்க்கல அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்பதான் அவர் சொல்றா, எந்த ஒரு விளையாட்டும் தப்பா விளையாண்டா இப்படிதான் ஆகும் அப்படின்னும் அவர் சொல்றா. இதை கேட்டு என்ன நீ சொல்ற, ஏன் இப்படி சொல்ற அப்படின்னும் அவர் கேட்கிறாரு. இப்பதான் அவர் வந்து எதுவுமே சொல்ல கொஞ்ச நேரம் அழுதுட்டே இருந்திருக்கா. ஏன் அழுகுற, என்ன நடந்து சொல்லு அப்படின்னும் அவர் சொல்றாரு. அப்பதான் அவர் சொல்றா, அதிபா ரொம்ப நல்லவதான், ஆனா ஒரு தவறு செஞ்சிருக்கா. அந்த தவறு தான் அவளை இந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னும் அவர் சொல்றா. அவர் அதிர்ச்சி விலகாம பார்த்துட்டே இருந்திருக்காரு. நாங்க அக்கா தங்கச்சி, நாங்க 3 பேரு, ஒரு தம்பி. நாங்க சின்ன
சின்ன வயசுலயே எங்க அப்பா அம்மா வந்து இறந்துட்டோம். எனது அக்கா அதிபா தான் எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு இருந்தா. ஆனா நாங்க வளர வளர எங்களுக்கு உணவு அதிகமா தேவைப்பட்டது. எனது அத்தை அடிக்கடி வந்து பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனா எங்களை கவனிக்க மாட்டாங்க. இந்த நேரத்தில் தான் என்னுடைய சகோதரனுக்கு அவருடைய உடல்ல பாதிப்பு வந்து ஏற்பட்டது. சிறுநீரகம் பாதிப்பு ஏற்பட்டது. இப்பதான் மருத்துவர்கள் ஆபரேஷன் பண்ணோம், 17 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணுங்க அப்படின்னு எங்கள்கிட்ட சொன்னாங்க. ஆனா எங்களுக்கு வேற வழி இல்ல. இப்ப எங்கள்ட்ட சுத்தமா காசும் இல்ல, சுத்தமா பணம் இல்ல. இப்ப எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்பதான் என்னுடைய அக்கா ஒரு விஷயம் பண்ணா. அவ அந்த ஊர்ல எல்லாமே மந்திரிகன்னு சொல்லிட்டு வரவங்களுக்கு எல்லாமே மந்திரிகம் பண்ணி அவ வந்து கொடுப்பா. அந்த மந்திரிகத்தால நிறைய பேருடைய வாழ்க்கை நல்லா இருந்திருக்கு. இதனால எங்கள்ட்ட மக்கள் வர ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் பணத்தை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் அந்த பணம் எங்களுக்கு பத்தவே இல்லை. 1 லட்சம் ரூபாய் சேர்ந்தது. இப்பதான் என்னுடைய அக்கா மேல வந்து யோசிக்கிறா. அவளுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. இப்பதான் அவ அடிக்கடி மேக்கப் போடுவா. எதுக்காக மேக்கப் போடுறா அப்படின்னு நாங்க ரொம்ப வந்து ஆச்சரியப்பட்டோம். மேக்கப் போட்டு அவ வீட்டை விட்டு காலைல வந்து வெளில போவா, சாயந்தரம் தான் வீட்டுக்கு வருவா. ஆனா அவளிடம் நிறைய பணம் இருக்கும். எங்களுக்கு எப்படி பணம் வந்தது அப்படின்னு நாங்க எவ்வளவு கேட்டிருந்தோம். ஆனா அவ எதுவுமே சொல்லல. இப்பதான் ஒரு நாள் எங்களிடம் அந்த 17 லட்சம் ரூபாய் பணம் சேர்ந்துருச்சு. இப்ப ஆபரேஷன் செஞ்சு முடிச்சோம். தனது தம்பியே நலமானா. தனது அக்கா என்னதான் அப்படி செய்யற அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தது. இப்பதான் எனது அக்காவை நான் ஒரு நாள் பின்தொடர்ந்து போய் பார்த்தேன். அது ஒரு விபச்சார விடுதி. அந்த விபச்சார விடுதியில எங்க அக்காவும் போனா. விஷயம் பண்றது அப்படின்றதும் கேள்விப்பட்டான். அதாவது அவ படிக்கும் போதுல இருந்தே கூடவே இருந்திருக்கான். அவனுடைய காதலனும் கூட. இப்ப அவனிடம் தான் எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லிருக்கா. தனது தம்பி ஆபத்தான நிலையில இருக்கிறதும் அவனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு அவனிடம் சொல்லிருக்கா. இப்பதான் அவன் உடனடியா சரி இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு வழி இருக்கு, நீ நான் சொல்றபடி நீ செயல்பட்ட அப்படின்னா எல்லாமே ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க. அவன் தான் அந்த விபச்சார விடுதியை வச்சு நடத்திட்டு இருக்கான். இப்ப அவனிடம் எத்தனை பெண்கள் வந்தாலும் அவங்க எல்லாரையுமே பேசி சமாளிச்சு இருக்க வைக்கிறது தான் அவளோட வேலை. ஏழ்மையில இருக்கிற பெண்கள் அதே போல கல்லூரி படிக்கும் ஏழ்மையான பெண்களை பயன்படுத்தி அவங்க எல்லாருமே அழைச்சிட்டு வருவாங்க. அவங்களிடம் பேசி பணத்தாசை காட்டி இந்த தொழில ஈடுபட வைப்பா. இது போல புதுசா வர நிறைய பெண்களிடம் அவ பேசி அமைதியா இருக்க சொல்லுவா. இப்ப இதனாலேயே அங்க எல்லோருக்கும் முன்னாடி என்னுடைய அக்கா தான் முதன்மையான நாளா இருந்தா. அதுக்கு பிறகு அவ சொந்தமாவே நிறைய பெண்களை வச்சு தொழில் நடத்தினா. காலையிலேயே போயிட்டு அங்க வந்து உட்காந்துருப்பா. எங்க அக்கா ரொம்பவே அழகா இருக்குன்றதால அவளிடம் நிறைய பேரும் சொன்னாங்க. இது போல ஒரு மோசமான காரியத்தை செஞ்சிருக்கான்னு எனக்கு திக்குன்னு இருந்தது. அவளை வீட்டுல வந்த பிறகு திட்டினேன். இப்பதான் அவ அழுதா. எனக்கு வேற வழி தெரியல, தம்பியை காப்பாத்தணும் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை நான் இறந்துதான் ஆகணும் அப்படின்னு அவ சொன்னா. இப்பதான் திடீர்னு பெண்ணு கிட்ட வந்தீங்க. நேரத்துல என்னுடைய அக்காவும் சம்மதிச்சா. இதுதான் நடந்தது. அவ செஞ்ச தவறுக்காக தான் அவளுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கிடைச்சிருக்கு அப்படின்னும் அவட தங்கச்சி சொல்றா. இதை கேட்டு ஒரு நிமிஷம் அதிர்ச்சியில் உறைஞ்சு போறாரு. ஆனாலும் அவருக்கு பேச்சு வரல. இவ்வளவு பெரிய தவிர தனது மனைவி மறைச்சிருக்கல அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. இந்த இடத்துல தான் அந்த ஊர் பெரியவர் சாகப்பிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இப்பதான் உடைய மனைவிக்கு ஆத்மா சாந்தி அடையல. இப்போ அவளுக்கு திரும்பவும் கல்லறை தோண்டி சடங்கு நடத்தி திரும்பவும் வச்சா சரியா போகும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. திரும்பவும் அந்த கல்லறைக்கு போயிட்டு சடங்கு நடத்த முடிக்கிறாங்க. இப்ப அதிலிருந்து அமீரோட மனைவியோட கல்லறையில அமைதியா இருக்கு. எந்த ஒரு தவறும் கடவுள் அவ்வளவு சீக்கிரமா மன்னிச்சிட மாட்டான். அதனால எல்லா தவறுகளுக்குமே கடவுளிடம் தண்டனை கிடைக்கும். ஓகே, நம்ம இதோட எப்படி செய்கிறேன், மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.